பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று சுமார் 84,26,000 ரூபாய் மதிப்பிலான திட்ட மதிப்பீட்டில் மக்கள் நலத் திட்டங்களை அர்ப்பணித்த முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான SP வேலுமணிக்கு குவியும் பாராட்டு. உங்களால் நாங்கள் நன்றாக இருக்கின்றோம், நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என பாராட்டி வீடியோ வெளியிட்ட தொண்டாமுத்தூர் தொகுதி பொதுமக்கள். ரொம்ப வருஷமாங்க படாது பாடுபட்டோம். உங்க புண்ணியத்துல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோங்க. 20 வருஷத்துக்கு மேல போராடிங்க, நிச்சயம் இல்லாம நடந்து குழந்தை ஒழுங்கு பண்ணி மகராசுரம் நீங்க நல்லா இருக்கணும். எப்பவுமே எங்களுக்கு நீங்க தான் வரணும். நாங்க மறக்கவே மாட்டாங்க. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் முக்கிய ஆலோசனை. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் எதிர்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். கூடுதல் மின் கட்டணம் தொடர்பாக 3,70,000 புகார்கள் வந்துள்ளதாக திமுக தலைவர் MK ஸ்டாலின் கூறியது உண்மை இல்லை என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. 9.6 லட்சம் பேருக்கு மட்டுமே அதிக கட்டணம் வந்துள்ளதாகவும் தேவையில்லாமல் மக்களை குழப்ப வேண்டாம் எனவும் வலியுறுத்தார். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதாவது 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு பில்லு அதிகமாக வந்திருக்கு. 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஒரு தவறான வாட்ஸ்அப்பில் வந்த ஏதோ தகவலை நம்பி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வருஷமும் கடந்த வருஷம் இதே டைம்ல எவ்வளவு தூரம் 2 மடங்கு 3 மடங்காக பில்கள் எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா சம்மர் சீசன்ல எல்லாரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் 11,50,000 பேருக்கு 3 மடங்குக்கு மேல பில் வந்திருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைக் வந்திருக்கு. ஸோ ரேஷியோ பார்க்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் 3 மடங்கு மேலே வந்திருக்கு. ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் என்ன இருக்குது அப்படின்னு ரொட்டீனாக தான் நடந்துட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணுறது ரொட்டீன் செக்அப் தான். ஸோ மக்களை தேவையில்லாமல் திரு ஸ்டாலின் அவர் யாரோ வாட்ஸ்அப்பில் கொடுக்கறத வச்சு தேவையில்லாமல் குழப்பம் வேணாம். கோஆப்டெக்ஸில் பொங்கல் தீபாவளி விற்பனையை போன்று ஆடி விற்பனையை துவங்கவும் ஆலோசித்து வருவதாக வேலூரில் கைத்தறித்துறை அமைச்சர் விஜயபாலாஜி பேட்டி. பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு 6 மாத காலத்திற்கு 20% 30% தள்ளுபடி விற்பனையை துவக்க ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார். அதுக்கு தான் நான் எல்லா அதிகாரிகளோட கலந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இது 6 மாத காலம் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு இந்த மாதிரி 20% ரிபேட்டை 30% போடுவோம். அதுக்கு மாற்றாக இது ஏன்னா தொடர்ந்து ஆரம்ப காலத்திலேருந்து ஒரே மாதிரியே செஞ்சிட்ருக்கிறாங்க. இதுக்கு மாற்று வழி என்ன, விலை குறைக்கிறது என்னங்கிறத அதிகாரிகளோட கலந்து பேசிட்டு உங்களுக்கு நல்ல பதிலாக சொல்லுங்கள். மேகதாது அணை பிரச்சனையில் தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி துறையின் அமைச்சகத்தின் கருத்துக்கு தமிழக அரசு தனது எதிர்ப்பை பதிவு செய்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. காவிரி விவகாரத்தில் நெறிப்படுத்த வேண்டிய மத்திய அரசே பாராமுகமாக இருப்பது வேதனை அளிப்பதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் பேட்டி. எந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் அதை செவிமடுக்காமல் கர்நாடக அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்காணித்து நெறிப்படுத்த வேண்டிய ஒன்றிய அரசு பாராமுகமாக இருப்பதுதான் தமிழக மக்களுடைய விவசாயினுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வாக, வருத்தப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அந்த வகையிலே மீண்டும் ஒரு முயற்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகிற 3ஆம் தேதி அம்மாநில அரசோடு ஒரு தீர்வை பெறக்கூடிய வகையில இரு மாநிலங்களுக்கிடையே பகைமையை வளர்க்காமல் நட்பு ரீதியாக அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு நல்லிணக்க பயணமாக, தமிழகத்தினுடைய உரிமைகளை பெறக்கூடிய பயணமாக அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதிக்குட்பட்ட நெடிமொழியனூர் கிராமத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அத்தொகுதியின் MLA CV சண்முகத்தின் பெயர் புறக்கணிக்கப்பட்டதால் மக்கள் கொந்தளிப்பு. குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட குறைகளை நேரில் கேட்க வந்த அமைச்சர் ஆனந்த் மனுக்களை வாங்காமல் ஆட்சியர் அலுவலகத்தில் அளிக்குமாறு கூறிவிட்டு சென்றதால் சலசலப்பு.
காவிரி மேலாண்மை ஆணையம் ஒப்புதல் அளிக்கும் வரை மேகதாது அணைக்கான சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படாது என மாநிலங்களவையில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் எழுத்துப்பூர்வமாக பதில். பாமக எம்பி அன்புமணி எழுப்பிய கேள்விக்கு வன அனுமதி கோரி எந்த முன்மொழிவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் மத்திய அரசு திட்டவட்டம். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக பேச இப்போது சுமூகமான சூழல் இல்லாததால் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வரும் 3ஆம் தேதி பெங்களூரு வர வேண்டாம் என்றும் தகுந்த சூழல் வந்தபின் சந்திக்கலாம் என கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் அறிவிப்பு. இரு மாநிலங்களின் நலன் கருதி கசப்புணர்வு ஏற்படாத வகையில் சந்திப்பு நிகழ வேண்டும் எனவும் எதிர்பார்ப்பு. சென்னை அண்ணா நகரில் சொத்திற்காக தாய் மற்றும் தம்பியை கொலை செய்த 2 சகோதரர்கள் கைது. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை விற்பனை செய்து பங்கீடு செய்வது தொடர்பான பிரச்சனையில் கொலை நடைபெற்றது நிரூபணம். கரூர் மாவட்டம் புத்தூர் கிராமத்தில் தாயும் மகளும் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பேத்தி கைது. குடும்ப பிரச்சினை தொடர்பாக பேத்தியை கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி. ராமநாதபுரம் அருகே இளையான்குடியில் லேத் பட்டறையில் செயல்பட்டு வந்த ரகசிய போதைப்பொருள் தொழிற்சாலை கண்டுபிடிப்பு. தயாரிப்பு இயந்திரங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் போதைப்பொருள் தயாரிப்பு மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட கேரள நபர்கள் உட்பட 9 பேர் கைது. சென்னை ஆர்கே நகர் நியாய விலைக் கடையில் போலி பில்லிங் மூலம் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக CCTV ஆதாரங்களுடன் சட்டக்கல்லூரி மாணவி புகார். அரசு வழங்கும் மானிய அரிசி மாவு மில்களுக்கு கடத்தும் முறைகேடு குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டு தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சருக்கு மனு அனுப்பியதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் சொத்து பிரச்சினை காரணமாக வீட்டிற்குள் புகுந்து தகராறு செய்த அரசு ஊழியர் கைது. சொத்து சரியா? உங்க அப்பா சொத்து உங்க அப்பாட்ட போய் கேளு, என்கிட்ட கேட்க சும்மா கிடையாது. சரிப்பா நான் இப்ப என்ன கேட்கறேன்னா, ஐயோ இந்த உன் பையன் என்ன பப்பாவா? இப்ப எனக்கு மண்டையை உடைப்பேன்னு சொல்லு, அதுக்கு பதில் சொல்லு. மண்டையை உடைப்பேன்னு சொல்லு, என்ன வார்த்தை அது? யார் மண்டை யார் உடைக்கணும் அப்புறம் பாக்கலாம். நான் என்ன சொன்னேன்? நீ என்ன பண்றீங்க பண்ணிக்கிறேன். என்ன கெட்ட பேச? காவல் நிலையம் அருகே வைத்து உறவினர்களை தாக்கிய அரசு அதிகாரியை போலீசார் கைது செய்து விசாரணை. ஸோ இது எல்லாமே ஃபுட்டேஜும் இருக்குது. நாங்கள் ஃபுட்டேஜ் எடுக்கலன்னு நினச்சிட்டு அவங்க வந்து பயங்கரமாக வந்து கத்திட்டு அண்ட் நேற்று வந்து ஸ்டேஷன் நாங்கள் போயிட்டு போனோம். எஃப்ஐஆர் அவங்க ஃபைல் பண்ணுறேன்னு சொன்னோம். அடுத்த செகண்ட் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். நாளைக்கு மார்னிங் வாங்க என்கொயரி பண்ணிட்டு எஃப்ஐஆர் போகிறோன்னு சொன்னாங்க. ஸோ வெளியில் வந்துட்டு இருக்கிறப்பே ஓடி வந்து என்னையே அடித்து எனக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. நானும் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டு மார்னிங் தான் வந்தேன். இப்போ ஸ்டேஷனில் அகைன் கால் பண்ணியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வைகை ஆற்றில் மணல் திருட்டு நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இரவு நேரங்களில் தொடர்ந்து மணல் திருட்டு நடைபெற்று வரும் நிலையில் அதிகாரிகள் மணல் திருட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்த வழக்கில் வார்டன் மற்றும் சக கைதிகள் தாக்குதல் நடத்தியது அம்பலம். தனது குடும்பத்தாரை பார்க்க வேண்டுமென சத்தமிட்ட சபரிவர்மனை வார்டன் தாக்கியதோடு சக கைதிகள் 8 பேர் அவரது கை கால்களை கட்டி தாக்கியதாகவும் சிபிசிஐடி தரப்பில் திடுக்கிடும் தகவல் வெளியீடு. தருமபுரி மாவட்டம் நல்லாம்பள்ளி அருகே கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து இளம்பெண்ணுக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த 2 பெண்கள் கைது. கருக்கலைப்பு செய்யப்பட்ட இளம்பெண்ணிற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை. ஒடிசா மாநிலத்திலிருந்து சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 6 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட ரோஷன் என்ற இளைஞரை கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நடவடிக்கை.
பீகாரில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து அம்பத்தூரில் விற்பனை செய்ய முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து 21 கிலோ கஞ்சா பறிமுதல். பீகாரைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்த இளம்பெண்ணிடம் நட்பாக பழகி மயக்க மருந்து கொடுத்து ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய சக ஊழியர் சிக்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கோகுல்நாத் என்பவரை பிடித்து சிறையில் அடைத்த போலீசார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் சிறுமிக்கு திருமணம் செய்து வைத்த 5 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசில் விசாரணை. கர்ப்பமான சிறுமியை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனை செய்ததில் சிறுமி 18 வயது பூர்த்தி அடையாதது தெரியவந்ததை அடுத்து நடவடிக்கை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் கைது. புகாரின் பேரிலான விசாரணையில் குற்றம் உறுதியானதை அடுத்து ஹரிஹரன் என்ற இளைஞரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை காதலித்து கர்ப்பமாக்கிய சக மாணவர் மீது போக்சோ வழக்கு பதிவு. குழந்தை திருமணம் மற்றும் போக்சோ குற்றங்களை தடுக்க பள்ளி மாணவர்களிடம் முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என பொதுமக்கள் கருத்து. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே 17 வயதான +2 மாணவியை அவரது சித்தப்பா மிரட்டி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட கொடூரம். பாதிக்கப்பட்ட சிறுமி கர்ப்பமான நிலையில் அவரை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த அவரது சித்தியின் கணவர் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல் பூம்பாறை கிராமத்தில் குதிரை மேய்ப்பதில் ஏற்பட்ட தகராறில் கத்தியால் குத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்ட பயங்கரம். கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யக்கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் குவிப்பு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் தேர்தலின் போது அறிவித்தபடி தாவேக அரசு பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய கோரி விவசாயிகள் தர்ணா போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் பன்றிமலை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரக அலுவலகம் முன் வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்று FMG தேர்வில் தேர்ச்சி பெற்ற மருத்துவ பட்டதாரிகள் முற்றுகை போராட்டம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் மருத்துவமனைகளில் பயிற்சி பெற இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தும் நடைமுறை சிக்கல்களால் பயிற்சியில் சேர அனுமதி மறுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய மருத்துவ பட்டதாரிகள் எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் வழங்க கோரிக்கை. ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, மேக்கம் மெனாட் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப ஷியூரிட்டி இல்லாதப்ப அவங்களுக்கு அந்த 1 மாசம் தள்ளி போகுதுங்கிறப்ப அவங்க 1 வருஷத்தை இலக்க நேரிடும். இன்டர்ன்ஷிப்ல 1 வருஷம் போயிடும், அது பேசிக்கா போறதுதான். அது போக இன்னொரு வருஷம் போகும்னு நான் சொல்றேன். அதனால இந்த இன்டர்ன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் வந்துட்டு எல்லாருமே நல்ல பணக்கார பசங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, லோன் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட குடும்ப சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். அவங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சாதான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முடியும். அப்பதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணவோ ஒரு கிளினிக்ல போய் அவங்க பிராக்டிஸ் பண்ணவோ ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்ங்கிறது ஒரு வாழ்வாதார பிரச்சனை தான். அரியலூர் பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் குடிநீர் விநியோகம் முழுமையாக பாதிப்பு. மோட்டார் பழுது காரணமாக 4 நாட்களாக குடிநீர் இல்லாததால் உணவருந்த வரும் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னை ECR சாலையில் முதலமைச்சர் செல்லும் வழியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 11 காவலர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட விவகாரம். காவலர்களுக்கு வழங்கப்பட்ட சிக்கன் பிரியாணியில் பள்ளி கிடந்தது கண்டறியப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக சவுடு மண் எடுத்து சென்ற டிராக்டரை தனி ஆளாக வழிமறித்து பெண் போராட்டம். அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துதான் தனது மகன் கூடுதலாக மண் எடுக்கிறார் என மண் அள்ள அனுமதி பெற்றவரின் தாயார் பேசும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அதிர்ச்சி. கவர்மெண்ட்லயே வந்து பெரிய அள்ளி கொண்டு விவசாய நிலத்துக்கு போடுங்க சொல்லிருக்காங்க. போடுறவங்க காசு கட்டி தானே அடிக்கிறாங்க. அதே மாதிரி இல்ல அவங்க காசு கட்டல சொல்றாங்க. ஏன் கட்டல? எல்லாரும் கட்டிட்டே அடிச்சிருக்கா. அவரை நீ
கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடையாறில் இருந்து உளுந்தூர்பேட்டை சென்ற அரசு பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்த மாணவ மாணவிகள். பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவர் சாலை பேரூராட்சி பகுதியில் இரவு பகலாக காட்டு யானைகள் சுற்றி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. காட்டு யானைகள் தொடர்ந்து உலா வருவதால் அச்சமடைந்த பொதுமக்கள் வனத்துறை அதிகாரிகளை சிறைப்பிடித்து வாக்குவாதம். சென்னை சவுகார்பேட்டையில் ஜிஎஸ்டி அதிகாரிகளின் நடவடிக்கையை கண்டித்து நகை கடைகள், துணி கடைகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். அதிகாரிகள் லஞ்சம் பெற்று தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாக குற்றம் சாட்டி வால்டர் சாலையில் திரண்ட வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மதுரை மேலூர் பகுதியில் சட்டவிரோத மணல் குவாரிகளுக்கு தடை கோரிய வழக்கில் குவாரிகளை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நீதிமன்ற தடை உத்தரவை மீறி தொடர்ந்து மணல் குவாரிகள் செயல்படுவதாக வீடியோ ஆதாரத்துடன் மனுதாரர் குற்றம் சாட்டிய நிலையில் கனிம வளத்துறை உதவி இயக்குநருக்கு நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது. 6.7 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 4 பேரிடமும் தொடரும் விசாரணை. சென்னை சைதாப்பேட்டையில் பேச மறுத்த கல்லூரி மாணவியை தாக்கிய இளைஞர் கைது. 2 ஆண்டுகளாக பேசி வந்த மாணவி திடீரென பேசுவதை நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த இளைஞர் தாக்குதல் நடத்தியதாக விசாரணையில் தகவல். திருப்பூர் அருகே வேலம்பட்டி பகுதியில் விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்கள் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மறியல் போராட்டம். உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு விவசாயிகள் தீக்குளிக்க முயன்ற நிலையில் அனைவரையும் குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பொன்சங்கிப்பட்டியில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். ஒரு பேரல் 80 ரூபாய், ஒரு வண்டி 600 ரூபாய் என பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கி வருவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவள்ளி கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மாற்றுத்திறனாளிகள் காத்திருப்பு போராட்டம். மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வடசென்னை அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் 2வது நாளாக போராட்டம். ஒப்பந்த தொழிலாளர் குறித்து தவறான தகவல்களை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளதாகவும் புகார். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதன் காரணமாக நீர் மாசடைந்து நச்சுத்தன்மை கொண்டதாக மாறி வருவதால் அதிர்ச்சி. 40 இடங்களில் தண்ணீர் மாதிரிகளை சேகரித்து பரிசோதனைக்கு அனுப்பி வைப்போம். வேலூர் மாவட்டம் வஞ்சூர் பகுதியில் உள்ள வஞ்சியம்மன் கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையொட்டி ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம். சுமார் 30 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் அலங்காரத்தில் அருள் பாலித்த அம்மனை தரிசித்து வழிபட்ட பக்தர்கள். தாமிரபரணி ஆற்றில் ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை வீசுவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இறந்தவர்களுக்கான சடங்குகளை செய்வதாக கூறி தாமிரபரணி ஆற்றை மாசுபடுத்துவதை அனுமதிக்க முடியாது என கூறியுள்ள நீதிமன்றம் ஆற்றை மாசுபடுத்துவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவு. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பழனி கோவில் நில பத்திரப்பதிவு முறைகேடு வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி.
வழக்கின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் சிபிசிஐடிக்கு நீதிபதி உத்தரவு. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நடைபெற்ற திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வணிகர்கள் மகிழ்ச்சி. மாவட்டத்தில் உள்ள பட்டி தொட்டியைச் சேர்ந்த மக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் களை கட்டியது ஆடுகள் விற்பனை. இறைச்சிக்காக கோழிகளை கடைகளுக்கு அனுப்புவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பாக தீவனம் வழங்கப்படுவதை தடுக்க நெறிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கில் கால்நடை மருத்துவ சேவைகள் இயக்குநருக்கு நோட்டீஸ். விற்பனைக்கு முன் தீவனம் வழங்குவதால் குடலில் கழிவுகள் தேங்கி நோய் தொற்று அபாயம் இருப்பதாக கூறப்பட்ட மனு மீது விரிவான பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மது அருந்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து டாஸ்மாக் கடைகளில் எச்சரிக்கை பலகைகள் வைக்க கோரி தொடரப்பட்ட மனு மீது பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவு. பன்ருட்டியில் 59% பேருக்கு கல்லீரல் பாதிப்பு கண்டறியப்பட்டதை சுட்டிக்காட்டி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் குதிரை பேரம் பேசப்பட்ட வழக்கில் கைதான 2 ஜாமீன் மனு மீது காவல்துறை பதிலளிக்க உத்தரவு. ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் பேரில் கைதான சேதுராஜ், நரேஷ் ஆகியோர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரி விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு வரும் திங்கட்கிழமை விசாரணை. தூத்துக்குடி நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக முறையிடப்பட்ட நிலையில் திங்களன்று முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிப்பு. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைப்பு. 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு அவைகள் மீண்டும் கூடும் என அறிவிப்பு. வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பு வழங்கும் மசோதா மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையிலும் நிறைவேறியது. இதன்படி வந்தே மாதரம் பாடலை வேண்டுமென்றே அவமதித்தாலோ பாடுவதை தடுத்தாலோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு போராட்டத்தின் போது பிரதமர் மோடிக்கு எதிராக கருத்து தெரிவித்த 25 வயது பெண் மீது வழக்கு பதிவு. காவல்துறையினரின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சிஜேபி கட்சியினர் வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பாக AI மூலம் உருவாக்கப்பட்ட போலி வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவிய விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்தின் இந்திய நிர்வாக இயக்குநரும் தலைவருமான அருண் ஸ்ரீனிவாஸ் மீது வழக்கு பதிவு. சில சமூக வலைதள பயனர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் இந்த தளங்கள் வழியாக தவறான தகவல்கள் மற்றும் போலி AI வீடியோக்கள் மக்களிடையே பரவி குழப்பத்தை ஏற்படுத்தியதா என்பது குறித்து தீவிர விசாரணை. நீட் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு கொண்டு வந்த பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா 2026 மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம். மசோதா தொடர்பான விவாதத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் மசோதா நிறைவேறியது. காவிரி ஆணையம் உத்தரவிட்டும் தண்ணீர் திறக்காத கர்நாடக அரசுடன் எந்த பேச்சுகளையும் தமிழ்நாடு நடத்தக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் விஜய் கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மீனவர்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தாவேகா எம்எல்ஏவுடன் வந்தவர்களை வெளியேற்ற வலியுறுத்தி திமுக நிர்வாகி வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. கூட்டத்தில் தேவையில்லாத நபர்களை வெளியேறுமாறு ஆட்சியர் ஆனந்த் மோகன் உத்தரவிட்ட நிலையில் சமாதானத்தை அடுத்து கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. அஸ்ஸாம் மாநிலத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பலியானோர் எண்ணிக்கை 80ஆக உயர்வு. 3 மாவட்டங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து பரிதவிப்பு. கர்நாடகாவில் நகைக்கடை ஒன்றில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகைகளை எலி தூக்கிச் சென்ற சம்பவத்தால் பரபரப்பு. எலி பதுக்கி வைத்திருந்த நகைகளை சிசிடிவி பதிவுகளை கொண்டு மீட்ட காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரல். மகாராஷ்டிரா மாநிலம் பிவண்டியில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 9 பேரின் உடல்கள் மீட்பு.
இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படை தீவிரம். திருச்செந்தூரில் முன்பகை காரணமாக சலவை தொழிலாளியை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தால் பரபரப்பு. தப்பியோடிய பிச்சுமணி என்பவரை பிடிக்கும் பணியில் போலீசார் தீவிரம். அமெரிக்கா ஈரான் இடையேயான போரில் 10 மாலுமிகள் உட்பட இந்தியர்கள் 16 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 75 பேர் காயமடைந்திருப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவில் தலா ஒருவரும், குவைத்தில் 2 பேர், ஓமனில் 8 பேர், ஐக்கிய அரபு அமீரகத்தில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அருகே நள்ளிரவில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்களை சிறைப்பிடித்த பொதுமக்கள். கடத்தல் கும்பல் தலைமறைவான நிலையில் வாகனங்கள் போலீசாரிடம் ஒப்படைப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஊராட்சி குடிநீர் குழாயில் திருட்டு பைப்லைன் அமைத்து தண்ணீர் திருடிய 2 தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதிப்பு. தொழிற்சாலை உரிமையாளர்களுடன் ஊர் மக்கள் வாக்குவாதம் செய்த நிலையில் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. முன்விரோதம் காரணமாக LIC பெண் முகவரின் காரை தீயிட்டு கொளுத்திய காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஹெல்மெட் அணிந்து காவலர் சத்யராஜ் என்பவர் காரை தீயிட்டு கொளுத்தியது அம்பலம். சென்னை சவுகார்பேட்டையில் கடைகளில் சோதனை நடத்த வந்த GST அதிகாரிகளை 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் திரண்டு சிறைப்பிடித்ததால் பரபரப்பு. பூக்கடை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து GST அதிகாரிகளை மீட்ட நிலையில் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சிலரை பிடித்து விசாரணை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது. சிறுமியின் அலறல் கேட்டு ஓடி வந்த உறவினர்கள் காம கொடூரனை சுற்றி வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காவிரி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கண்டித்து தஞ்சையில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து விவசாயிகள் போராட்டம். குறுவை சாகுபடி பொய்த்து போனதால் வறட்சி மாவட்டமாக அறிவித்து அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனத்தை ஒட்டிய கிராமங்களில் உலவும் சிறுத்தை கால்நடைகளை வேட்டையாடுவதாகவும் வெளியே செல்லவே அச்சமாக இருப்பதாகவும் கிராமத்தினர் வனத்துறையினரிடம் புகார். யானை, காட்டுப்பன்றி நடமாட்டத்தால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் எனவே வனவிலங்குகள் புகா வண்ணம் சூரிய மின்வேலி அமைக்கவும் வலியுறுத்தல். ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் கடைசி மூச்சு வரை போராட்டம் தொடரும் என மின்வாரிய ஊழியர்கள் எச்சரிக்கை. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு 8GB சேமிப்பு தன்மை கொண்ட ஸ்மார்ட் போன் கட்டாயம் என்ற விதியால் அரசு ஊழியர்கள் கடும் அவதி. குறைந்த ஊதியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஸ்மார்ட் போன் வாங்குவது பெரும் சுமையாக மாறியுள்ள நிலையில் மாற்று ஏற்பாடு கோரியும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என ஊழியர்கள் கவலை. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் வனத்துறையினர் உள்ளே நுழைய அனுமதி மறுத்ததால் பரபரப்பு. பேருந்திலிருந்து பொதுமக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதால் தள்ளுமுள்ளு. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் அதிக எண்ணிக்கையில் சத்து மாத்திரை உட்கொண்ட மாணவிகள் 3 பேருக்கு உடல்நலன் பாதிப்பு. விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ளும் மாணவிகளுக்கு வாரந்தோறும் ஒரு சத்து மாத்திரை வழங்கப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியை வராததால் மாணவிகள் தாமாகவே மாத்திரை எடுத்து 10 முதல் 30 மாத்திரை உட்கொண்டதாக தகவல். ஸ்கூல்ல பசங்க ஈவினிங் 4:30 மணிக்கு வந்தாங்க. 6 மணிக்கு அப்புறம் ஒரே வாமிட்டு. கேட்டா சத்து மாத்திரை ஏதோ போட்டோம், அவங்களே எடுத்து போட்டு இருக்கிறாங்க டீச்சர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம. அது என்னன்னு கேட்டுட்டு நாங்கள் HM ஃபோன் பண்ணி 2 ஹவருக்கு மேலே ஆகுது, அவங்க வந்துன்னு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனால் பூந்தமல்லி GH போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே டாக்டரே இல்லை. ஒரு அவசர ட்ரீட்மெண்ட் கூட டாக்டர் இல்லாமல் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்னு கேட்டால் இது சின்ன ஹாஸ்பிட்டல் இங்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களை கூட அங்கேருந்து ஆட்டோவில் வரணும்னா எவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியும்? அதுக்கப்புறம் நாங்களே கேட்ட பேர் தான் ஆம்புலன்ஸே எங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஆடி 3ஆம் வெள்ளியையொட்டி பிரசித்தி பெற்ற திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம். தீச்சட்டி ஏந்தியும் பால்குடம் எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
விருதுநகரில் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய போதை ஆசாமி விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனத்தை தீப்பொறி பறக்க இழுத்துச் சென்றதால் அதிர்ச்சி. விபத்தில் தூக்கி வீசப்பட்ட ராஜேந்திரன் என்பவருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தெருநாய்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த உண்மை நிலவரத்தை அறிக்கையாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைப்பு. பட்டியலின பழங்குடி இனத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணியில் சேர்ந்தவர்கள் பணி ஓய்வு பெற்றாலும் அவர்களின் சாதிச் சான்றிதழின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்தலாம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அதிரடி தீர்ப்பு. வாகன ஓட்டுநரிடம் செல்லுபடியாகும் உரிமம் இல்லாத பட்சத்தில் விபத்து வழக்குகளில் இழப்பீடு வழங்குவதற்கு காப்பீட்டு நிறுவனங்கள் பொறுப்பாக முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஓட்டுநர் உரிம விதிகள் குறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். இந்தியாவில் தங்க நகைகளுக்கான தேவை 15% குறைந்து 75.1 டன்னாக பதிவாகியுள்ளது. இருப்பினும் விலை உயர்வு காரணமாக நகை விற்பனையின் மதிப்பு 34% உயர்ந்து 1,13,210 கோடியாக அதிகரிப்பு. தமிழகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வசூலிக்கப்பட்ட கூடுதல் கட்டணத்தை திருப்பி அளிக்க கல்லூரி நிர்வாகம் முடிவு. அரசு சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்க இந்த முடிவு எடுத்துள்ள தனியார் கல்லூரிகள் இது தொடர்பாக மாணவர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை கேட்டுள்ளதாகவும் தகவல். நீட் தேர்வு அடிப்படையிலான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி ஆகிய மருத்துவ படிப்புகளுக்கும் +2 மதிப்பெண் அடிப்படையிலான இந்திய மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவ படிப்புக்கும் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. பாகிஸ்தானில் சோதனைச் சாவடி மீது பயங்கரவாதிகள் வெடிகுண்டு வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் நடத்திய தாக்குதலில் போலீசார் 11 பேர் உயிரிழந்த சோகம். போலீசாரின் பதில் தாக்குதலில் 15 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அறிவிப்பு. அமெரிக்காவில் படிப்பை முடித்த வெளிநாட்டவர்கள் தொடர்ந்து அங்கேயே பணியாற்றுவதற்கு 96 லட்சம் ரூபாய் கட்டணமாக விதிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு. ட்ரம்பின் இந்த முடிவால் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் பெரும் அதிர்ச்சி. (2025) 26ஆம் நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு. டிசம்பர் 31ஆம் தேதி வரை தாமதமாக தாக்கல் செய்யும் வசதி இருந்தாலும் அதற்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 25 ரூபாயும் சவரனுக்கு 200 ரூபாயும் விலை உயர்வு. 1 கிராம் தங்கம் 13,255 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,06,040 ரூபாய்க்கும் விற்பனை. கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற வீரர் வீராங்கனைகளின் செயல்பாட்டிற்கு குடியரசுத் தலைவர் முர்மு வாழ்த்து. வட்டு எறிதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற சீமா கலிராம்னா மற்றும் பளுதூக்குதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங் ஆகியோரின் சாதனைக்கு குடியரசுத் தலைவர் முர்மு பாராட்டு. கிளாஸ்கோ காமன்வெல்த் தொடரின் குத்துச்சண்டை பிரிவின் அரையிறுதிச் சுற்றுக்கு வரலாற்றில் முதல் முறையாக 10 இந்திய வீரர் வீராங்கனைகள் முன்னேறி அசத்தல். 10 வீரர் வீராங்கனைகள் அரையிறுதிக்குள் நுழைந்ததன் மூலம் இந்தியாவிற்கு 10 பதக்கங்கள் உறுதியாகி உள்ளன.